வெல்கம் டு ஸ்வேதாஸ் கிச்சன். ஸ்வேதாஸ் கிச்சனில் தேர்ஸ்டே ஃப்ரைடே 2 நாளோட வீடியோவை விலாகில் பார்க்கலாம் வாங்க. தேர்ஸ்டே மார்னிங் கோலம் மட்டும்தான் நான் போட்டேன். அதுக்கப்புறம் வீடியோ எதுவும் எடுக்க முடியல, கரண்ட் கட் ஆனதுனால. லஞ்சுக்கு முள்ளங்கி காரக்குழம்பு, வெண்டைக்காய் பொரியல், அப்பளம். இதுதான் லஞ்ச் பாக்ஸுக்கும் பேக் பண்ணி கொடுத்துருந்தேன். தேர்ஸ்டேன்றதுனால பூஜா வெசல்ஸ்லாம் கழுவணும், அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு காய்கறிலாம் கொஞ்சம் வாங்கி எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். டூ வீக்ஸ்க்கு ஒன்ஸ் நான் பூஜை ரூமில் படமெல்லாம் தொடச்சிட்டு வாசல்லாம் மஞ்சள் குங்குமம் வைப்பேன். அதையும் அன்னைக்கு முடிச்சிட்டேன். அன்றைக்கி மதியமாக இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது நல்ல மழை, கிளைமேட்டே கொஞ்சம் சேஞ்ச் ஆகி நல்லாவே இருந்தது. நைட் வரையும் கூட பேஞ்சுது அந்த மழை. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான். மார்னிங் சிம்பிளாக தோசை தேங்காய் சட்னி தான் டிஃபனுக்கு செஞ்சுருந்தேன். லஞ்சுக்கு கருணக்கிழங்கு வாங்கினதுனால அதுதான் லஞ்சுக்கு செஞ்சுருந்தேன். எல்லா காய்கறியும் இருந்ததுனால எல்லா காய்கறியும் போட்டு சாம்பார், அதை லஞ்சுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டேன். இந்த கருணக்கிழங்கு ஏப்ரல் மேல நல்லா இருக்காது, அப்போ வர கிழங்கு நல்லா இருக்காது. அதனால் அப்போ நான் மோஸ்ட்லி வாங்குறதில்ல. இப்போ வந்ததுனால நல்லா இருந்தது, அதனால் வாங்கி செஞ்சுருந்தேன். சீக்கிரமாகவே வெந்துருச்சு. இந்த கருணக்கிழங்கு செய்யும்போது கொஞ்சமாக புளி கரைசல், புளி தண்ணி கொஞ்சமாக அதில் விட்டோன்னா நாக்கு அரிப்பு இதெல்லாம் இருக்காது. அந்த கருணக்கிழங்கு நம்மன்னு இருக்கிறோன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்காது, நல்லாவே இருக்கும். இன்றைக்கி சமையல் கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு. அதனால் ஸ்டவ்வெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிவிட்டு இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே பூஜையும் முடிச்சாச்சு. ஈவினிங்னா நல்ல மழை பெய்யுது, மார்னிங் பார்த்திங்கன்னா நல்ல வெயில் அடிக்குது. இதோட இந்த விலாக் முடியுது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.